கிப்பி பார்ட்டியில் நடந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா. வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு ரூமுக்குள்ளேயே கிடக்குறா. இந்த விஷயம் ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதனால கிப்பி கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அதே மாதிரி அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமே அவகிட்ட பேச மறுக்கிறா. மதிய லஞ்ச் டைம்லயுமே டெய்லி தனியா உட்காந்து சாப்பிடுறா. வீட்டுக்கு போனா அவங்களோட தம்பி வந்து அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. ஆனா கிப்பியுமே அவனை பாடி ஷேமிங் பண்ணி அசிங்கப்படுத்தி அவனுக்கு கூட்டுறா. இப்ப கிப்பியோட அம்மா கிப்பியை சமாதானப்படுத்துறாங்க. தம்பி நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுமா, அப்புறம் உனக்கு சமீராக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதனால கிப்பியும் நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பியும் போய் சமாதானப்படுத்துறான். ஒரு வழியா ஸ்கூலுக்கு போயிட்டு அவளோட ஃப்ரெண்டையும் சமாதானப்படுத்துறா. அந்த இடத்துக்கு சமீரா வந்து எலெக்ஷன்ல நின்று என்ன தோக்கடிக்க போறேன்னு சொன்ன, இன்னும் நேம் லிஸ்ட் கூட கொடுக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சமீரா வந்து கிண்டல் பண்றா. சரி நாமினேஷன்ல பேர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க எழுதுற பெண்ணு கூட அவளுக்கு எழுத மாட்டேங்குது. பேர் கொடுத்துட்டு வந்து வீட்டை யோசிக்கிறா. நமக்குலாம் யாரு ஓட்டு போடுவா, மொத்தமா 4 ஓட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா சமீராக்கு 300 ஓட்டுக்கு மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4 பாலிசி நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹாட்டா இருக்கணும், பாப்புலாரிட்டி இருக்கணும், பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், இப்படி எல்லாமே இருந்தாதான் நம்ம எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு கூட இவளுக்கு செட் ஆகல. இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறவங்கள ஸ்கூல்ல வந்து ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்க. சமீரா வந்து சொல்றா, நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரேன், ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் வரேன், எல்லாத்துலயும் என்னோட பெஸ்ட் கொடுக்குறேன், இதுலயும் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறா. இப்ப கிப்பி வந்து பேசுறதுக்காக வரா. நான் கிப்பி உங்களாண்ட பேசுறதுக்காக நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, ஆனா உங்ககிட்ட உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவளும் இவளோட தம்பியை சேர்ந்து ஸ்டேஜ்லயே பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. இதை பாக்குறவங்களுக்கு இது காமெடியா தெரியுது. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கிப்பியோட ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருது. உடனே வெளியே ஓடி வந்து அவ தம்பி கூட பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி கோமாளித்தனமா பண்ணா நமக்கு யாரு ஓட்டு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா.